திரு சி.ஆர். சரஸ்வதி. திரைப்பயணத்தில் அவரோடு நீங்கள் பயணித்த அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு அற்புதமான கலைஞன், அற்புதமான மனிதர். அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். நான் அவரோட கடைசியா பண்ணது சுக்கத்தங்க பாக்யராஜ் டைரக்ஷன்ல. அவர் ஒரு அந்த செட்டுக்குள்ள வந்துட்டாலே கல்லகலன்னு இருக்கும். எல்லாரும், அதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட தான் பேசணும், சின்ன ஆர்டிஸ்ட் கூட பேசக்கூடாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, கடைகோடி ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாரும் கூட வந்த உடனே கலகலகலன்னு எல்லாரையும் பேசுவாரு. தூரம் உட்கார்ந்துருந்தா கூட அவங்க வந்து போடுவாங்க, ஹீரோ வந்திருக்காரு, கேப்டன் வந்திருக்காருன்னு அதெல்லாம் கூப்பிட்டு பேசுவாரு. முதல்ல அதோட அவரோட உதவிகள் வெளியில நிறைய தெரியாமலே போயிருக்கலாம். சினிமா துறையில அவர் நடிச்சிட்டு இருந்த காலத்துல, திரை உலகத்துல அவர் செஞ்சிருக்க உதவிகள் என்பது மிகப்பெரிய உதவிகள். அது நடிகர் சங்கம் கட்டணம், நடிகர் சங்கம் ஸ்ட்ரைக் நடந்தப்போ உதவி எதாகட்டும், ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருக்காவது பிரச்சனைன்னா கூப்பிட்டு கேட்டு உதவுறதாகட்டும், படிப்புக்காகட்டும், அவரை மாதிரி ஒரு யதார்த்தமான மனிதர் ரொம்ப அபூர்வமா கிடைக்கிறது. நான் புரட்சி தலைவர் இப்படி எம்ஜிஆர் அவர்கள் மற்றவங்களை சாப்பிட வச்சு சந்தோஷப்படுவாரோ, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி மற்றவங்க சாப்பாட்டுல அவங்க சாப்பாடு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லதா நம்ம செய்யணும்னு நினைப்பாங்க, பொதுப்பொழுது நடக்கும் போதும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி, அந்த வழியில் திரு விஜயகாந்த் அவர்களை பார்த்திருக்கேன். தனக்கு என்ன சாப்பாடு வருதோ அந்த சாப்பாடு தான் கடைக்கோடி டெக்னீஷியன் வரைக்கும் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். அதே மாதிரி அரசியலையும் தனக்குன்னு ஒரு பாணி அவர் வச்சிருந்தார், தனக்குன்னு ஒரு பெரிய தொண்டர்கள் படையை அவர் வச்சிருந்தாரு. அவருடைய அந்த பரோபகாரம் என்பது வரலாறுல சொல்லும். ஏன்னா எப்பவுமே ஒரு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், புரட்சித்தலைவர் பாடியதை போல திரையுலகத்தில் அவர் செய்யக்கூடிய அத்தனை உதவிகளும், அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு அவர் தன்னுடைய தொண்டர்கிட்ட அவர் பழகிய விதம், அவர் செய்த உதவிகள் எல்லாம் என்னைக்குமே அவர் அந்த நினைவுகளை யார்கிட்ட இருந்துமே பிரிக்காது. உண்மையிலே நான்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா, சரி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, திரும்ப வந்துருவாரு, சரியாயிடும் தான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு காலையில இப்படி ஒரு செய்தி வரும் என்பதை யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு நல்ல மனிதரை, ஒரு யதார்த்தமான மனிதரை, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதரை இன்னைக்கு திரை உலகமும் தமிழ்நாடும் அவருடைய தொண்டர்களும் அவருடைய குடும்பமும் எழுந்து நிக்கிறோம்னா உண்மையில மிக மிக வருத்தமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.